ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதம்ப சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துவரம்பருப்பில் மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லா காய்கறியுமே நம்ம சாம்பாரை பொறுத்த வரைக்கும் போடலாம். எந்த அளவுக்கு அதிகமான காய்கறிகளை நம்ம நிறைய சேர்க்குறோமோ சாம்பாரில், அந்தளவுக்கு சாம்பார் நல்ல டேஸ்டியாக இருக்கும். கீரை இருந்தால் கூட போட்டுக்கலாம். அது கூட கீரை கூட காய்கறிகள் எல்லாமே சேர்த்து போட்டு சாம்பார் வைக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. வேக வச்ச பருப்பில் நம்ம அரிஞ்சு வச்சுக்கிட்ட காய்கறி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையுமே நம்ம அந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளி தேவையான அளவு ஊற வச்சுக்கோங்க. தட்டு போட்டு மூடி ஒரு 3 மினிட்ஸ் காய் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் காயை வேக விடக்கூடாது, அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும். ஸோ சாம்பாருக்கு நம்ம எப்படி கருவேப்பிலை, புதினா தழையெல்லாம் போடுறோமோ, கொத்தமல்லி தழையெல்லாம் போடுறோமோ, அதே போல் நம்ம கையில் என்னென்ன கீரைகள் இருக்குதோ அந்த கீரைகள் கொஞ்சம் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. எந்த கீரையாக இருந்தாலும் இந்த சாம்பாரில் நீங்கள் போட்டுடலாம். கதம்ப சாம்பார்ன்றது காய்கறிகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம கையில் இருக்கிற கீரைகளையும் போட்டு வேக வச்சோம்னா ரொம்பவே அந்த சாம்பார் டேஸ்டியாக இருக்கும். இப்போ உப்பு, காரம் எல்லாம் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதிக்க விடலாம். நம்ம வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய குழம்பு சாம்பார். இந்த சாம்பாரில் நம்ம எல்லா காய்கறிகளையும் போடுறது மூலமாக குழந்தைங்களுக்கு தேவைக்கு அதிகமான சத்துக்கள் நமக்கு எல்லாமே கிடைக்குது. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இப்போ உள்ள காலகட்டங்களில் குழந்தைங்க காய்கறி எடுத்துக்க ரொம்பவே யோசிக்கிறாங்க. யாரும் இப்போல்லாம் காய்கறி அதிகமாக சாப்பிட்றதே கிடையாது. நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலுமே அந்தளவு சாப்பிட மாட்டுறாங்க. ட்ரை ஃபுட்ஸ் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, காய்கறிகளை ரொம்ப நம்ம நைஸாக கட் பண்ணி இந்த சாம்பாரில் போட்டோம்னா சுத்தமாகவே காய்கறிகளை எடுத்து வைக்க மாட்டாங்க. நம்ம ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டக்குள்ளே குழம்போடு சேர்த்து காய்கறியும் சேர்ந்து ஆட் ஆகி போயிடும். அவங்களுக்கு காய்கறி இருக்கிறதே தெரியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கீரை வகைகளை சாம்பாரில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா குழம்பு கொதித்து இறக்க போகிற ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் கீரைகளை சேர்த்தா போதும். முன்னாடியே நம்ம கீரைகளை போட்டாக்கா அந்த பச்சை நிறம் போயிடும். ஸோ அது போகாமல் கீரையோட சத்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கணுன்னா நம்ம இறக்க போகிற ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி அந்த கீரை வகைகளை போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னே இறக்கணும்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கீரை ஆட் பண்ணோன்னே கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தாளித்து கொட்டி ஒரே கொதியில் நம்ம சாம்பாரை இறக்கிடலாம். இந்த கதம்ப சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சேனல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.